ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கட்டும் அண்ட் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பேஜில் வந்து மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ரெவென்யூ பேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூ ரிப்போர்ட் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் அனலிட்டிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடந்திருந்தது. அதாவது பர்டிகுலராக கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி ஷோ பண்ண ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதாவது ஒரு வாரம், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்து, அதுக்கடுத்தது 365 நாள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நடந்திருக்கு ஓவரால் எல்லாத்துலேயுமே செக் பண்ணும்போது. பட் பர்டிகுலராக ரெவென்யூ பேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் எல்லா விஷயங்களுமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஓவரால் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின டீட்டெயில் பார்த்தோம்னா ஜஸ்ட் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஸோ அதாவது டேஷ்போர்டில் நீங்கள் வந்து போயிருக்கும் போது இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். அதாவது நியூ ரெவென்யூ அனலிட்டிக்ஸ் டீப் டைவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் நவ் see a summary of your earnings on the all tab டிஃபால்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டீப் டைவ் into each revenue source on new pages அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெவென்யூ பேஜில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும். அது போக நிறைய விஷயங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணியே பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பேஜில் வந்து இப்போ வந்து இருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கும்போது இந்த பேஜ் எல்லாமே அதே மாதிரி ஷோ பண்ணுது. அதே சமயம் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் பார்க்கும்போது பாருங்கள் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் ஷோ பண்ணுற அந்த கலர்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே சமயம் அந்த பேஜ் வாட்ச் பேஜ் ஆட்ஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸு, அதுக்கடுத்தது மெம்பர்ஷிப், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனித்தனியாக செக் பண்ணி பார்க்குற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஆல் ஆப்ஷனே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது நம்ம ஜஸ்ட் இந்த எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா எல்லாத்துக்குமே ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸு, அதுக்கடுத்தது 28 டேஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸு, 365 டேஸு, அதுக்கடுத்தது ப்ரீவியஸ் மந்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து டேப் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தனித்தனியாக டேப் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ அது போக ரெவென்யூவில் வந்து பெருசாக அந்த மந்த்லி பார்க்குறதுல வந்து ஆப்ஷனே காணும். ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து ஓவரால் அந்த பழைய ஆப்ஷனே இருக்குது. அதே சமயம் வீடியோஸு, ஷார்ட்ஸு, லைவ் இதெல்லாம் தனித்தனியாக செக் பண்ணுறது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலர் எல்லாமே ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹவ் யூ மேக் மணின்னு சொல்லிட்டு கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர்லாம் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு. லைக் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் எல்லாமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறவங்க கொடுத்துருக்காங்க. என்னதான் கீழே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே அதே சமயம் அந்த லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நியூ லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து தனித்தனியாக செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் செக் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டயத்தில் இந்த ஒரு அப்டேட் வந்திருந்தது. அப்டேட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம். எனிவேஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகே எனிமர்ஸ் தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மணல் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதை கைஸ் ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை சி யூ. ஸ்ட்ராங் வீடியோவில் சந்திப்போம்.